குருவின் தினம் ஒரு சுவடுகளில் இன்றைய நாளில் கங்கை கொண்ட சோழபுரத்தை பற்றி ஒரு புதிய வரலாறை ஒன்று ஏற்கனவே நம்ம தவசூடுகளில் போட்டிருக்கோங்க. ஆனால் ஒவ்வொரு நாளுமே இந்த கங்கை கொண்ட சோழபுரம் அப்படின்ற வார்த்தைக்கான அர்த்தம் கங்கை கொண்டான், கங்கையை சுமந்தான், கங்கை மேலே அப்படியே ஒவ்வொருவரும் ஊற்றெடுத்து வருகின்றதுன்றதுக்கான அர்த்தம் இதுவரை யாருக்குமே விளக்கங்களை முழுமையாக எங்களுடைய சுவடுகள்லேருந்து கொடுத்தாலும் அதனுடைய ஒவ்வொரு அர்த்தங்களும் ஒவ்வொரு காலத்திற்கேற்ப மாறுபட்ட கருத்து தாங்க கொடுத்துக்கிட்டு இருக்கு. யாருமே தனக்குள் ஏற்படுகின்ற மாற்றத்தின் வெளிப்படும் தன்மைக்குள் யாரெல்லாம் மூழ்கி போறாங்களோ அவர்கள் அனைவருக்குமே முழு பாக்கியம் எங்கிருந்து பெறப்படுகிறதுன்னா தன்னுடைய உச்சம் தலையில இருந்தாங்க ஏற்படுது. அப்படி தன் கங்கையையே தனக்குள் சுமந்த ஒருத்தர் தனக்குள்ள இருந்து எப்படி எல்லாம் இந்த உலகத்தை ஆள முடியும், உலகத்தை ஆண்டவர்கள்லாம் எதனை முக பக்தியிலிருந்து தன்னுடைய ஞான பக்திக்கு முழுமையாய் மாற்றிக்கொண்டார்களோ அதனுடைய ஆதீனத்தை தனக்குள்ளேயே கொடுத்து பார்க்கும் ஒவ்வொரு தருணத்திலையும் அவருடைய எண்ணமும் சரிங்க, செயலும் சரிங்க, ஒரே நேர்கோட்டில் சென்று தன்னுடைய உலகளாவிய சிந்தனையை இந்த பிரபஞ்சம் வழியா பரவ விட்டதாங்க. இப்படி தனக்குள் இருந்து ஏற்பட்ட மாற்றத்தை தான் யார் என்பதையும் தனக்குள் ஏற்பட்ட மாற்றத்தின் மறு உருவத்தின் அதிபதி யார் என்பதையும் உச்சத்தில் உயர்ந்து கோபுரத்தில் கட்டி அதற்காக கொண்டாடியும் பார்த்தாங்களாங்க. அப்படி கொண்டாடிய ஒரு இடம் தான் கங்கை கொண்ட சோழபுரம்ன்ற பேரையும் சூட்டி கொண்டாங்களாங்க. ஆனா முதல் தத்துவம் என்ன சொல்லுதுன்னா கங்கை கொண்ட சோழபுரத்தையும் தஞ்சை கோபுரத்தையும் ஒன்றுபடுத்தி பார்க்கும் பொழுது அதே போன்று இது இருக்கின்றதுங்கிறது தான் எல்லாருமே பாகுபடுத்தி பார்க்கறாங்களாங்க. உணர்வு முறையில இது வேணா ஒரே ஒப்புதலா இருக்கலாம், ஆனா மாறுபட்ட கருத்துக்குடையது இந்த ரெண்டுமேங்கிறத இந்த இடத்துல நாங்க வெளியிட ஆசைப்படுறோங்க. முகவசியம் எல்லோருக்குமே ஒரே மாதிரி தான் கொடுக்கப்பட்டிருந்தாலும் ஆத்ம நிலையில குருவின் பிரதான வாயில் எப்படி இருக்கணுங்கிறத முழுமையா வெளிப்படுத்தின ஒரே ஒரு நாதருக்கு தன்னுடைய நாத ஒளியும் பிற இடத்தில் இருந்து வெளிப்படும் பொழுது அதே அதீத கௌரவங்களை ஆராய்ந்து அதனுடைய அதீத கலைகள் அனைத்திற்கும் வெற்றிடம் எங்கிருந்தாலும் வேதி கலன்கள் முழுமையா வெளிப்படுற இடமா தான் கங்கை கொண்ட சோழபுரத்தை அமைச்சு கொடுத்தாராங்க. சில இலக்கியவாதிகள்லாம் இதற்கான அர்த்தங்களை மாற்றி அமைக்கும் பட்சத்துல உளவியல் துறை மட்டும் ஒரே ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்க ஆரம்பிச்சுதாங்க. முதியவர்களும் சரி இளமையானவர்களும் சரி எப்படி இந்த கோவில்களுக்கு உத்வேக ஞானத்தை கொடுக்க முடியுங்கிறதுக்கு இந்த இரண்டு இடங்களுமே ஒரு மிகப்பெரிய சான்றா இருந்ததாங்க. சான்றா இருந்ததிலிருந்து மறு கோவணத்திற்கு செல்லும் பொழுது குருவின் வாயில் வழியாக ஒரு சீடன் செல்கிறான் என்றால் மறு வயலாக வெளிவரும்போது அவன் யாராக வெளிவருவாங்கிறது தான் கங்கை கொண்ட சோழபுரம் சொல்லிச்சாங்க. இதே தத்துவத்துல தஞ்சையை சொல்லும் பொழுது குருவின் வாயில் வழியாக வந்த ஒருவன் மீண்டும் குருவின் மிதித பட்டறையில் வெளிப்பட்ட ஒரு ஆதித சித்தத்தையே உருவாக்கி கொண்டு வருவான்னு சொன்னதான் தஞ்சை கோபுரங்க. இப்படி ஒவ்வொரு கலைக்கும் மாற்று சக்தி கலையை குறிப்பிட்ட ஒவ்வொரு இடத்துலையும் கங்கை கொண்ட சோழபுரத்துல 3 அகம விளக்கங்களை கொடுத்து ஆதி நாற்காலியா இருந்த குருவையே பிரபஞ்சத்தின் உச்ச வழியில காட்டின மிகப்பெரிய கோபுரத்தை காட்டினதால் தான் அந்த இடத்துக்கு கங்கை கொண்ட சோழபுரம்னு தன்னுடைய இளதரத்தையே கோபுரத்தின் உச்சியில வச்சு தன் குருவை அழகு பார்த்தாராங்க. ஆனா தஞ்சையோ மறு உடையார் எங்க இருந்தாலும் சரி குரு உடையார் யாரு, திருவுடையார் யாரு, அருவுடையார் யாருங்கிறத தன்னுடைய சீடனுக்கே கொடுத்து அழகு பார்த்து அவருக்கும் பெருவுடையார்னு பேரையும் வச்சு அழகு பார்த்தாராங்க. இப்போ உங்களுக்கு தஞ்சைக்கும் கங்கை கொண்ட சோழபுரத்துக்கும் இன்னும் மறு விளக்கங்கள் கூட எங்களுடைய ஊடகத்தின் வாயிலாக ஒவ்வொரு தருணத்திலும் நாங்களும் மறு விளக்கம் தருவோங்க. ஆனா ஒவ்வொருவரும் எங்களுடைய உச்சகட்ட வரலாற்றில் எங்கள் குருநாதரே அனைத்திற்கும் சாட்சியா இருந்து இவை அனைத்திற்கும் புது பாகுபாடு எது, ஏன், நான் யார் என்ற கருத்திற்குள் எல்லோரும் வரும் பட்சத்தில் அவர்களுக்கும் இதற்கான முழு அர்த்தங்களும் புலப்படட்டும், அவர்களும் இதில் முழு தெளிவடையட்டும்னு ஒவ்வொரு இடத்துலையும் குறிப்பிட ஆசைப்படுறாங்க. அனைவருக்கும் குருவே சரணம், குருவடி சரணம், திருவடி போற்றுங்க.